This video sponsored by EduQuest. EduQuest offer skill-based courses in digital marketing. Struggle to find courses that truly speak your language? It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பூமி ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய ஆச்சரியங்களை அள்ளித் தருகிறது. பொதுவாக ஒரு நிலப்பரப்பு உயர்கிறது என்றால் அது எரிமலை செயல்பாடுகள் அல்லது டெக்டானிக் தட்டுகளின் தீவிர மோதல்களால் நிகழும். ஆனால் மத்திய கிழக்கில் உள்ள ஓமன் நாட்டில் விஞ்ஞானிகள் ஒரு மர்மமான நிகழ்வை கண்டறிந்துள்ளனர். அங்கே எந்த எரிமலை வெடிப்பும் இல்லாமல் நிலம் மெதுவாகவும் ஆனால் தொடர்ச்சியாகவும் உயர்ந்து வருகிறது. விஞ்ஞானிகள் இதை ஒரு பேண்டம் ப்ளூம் என்று அழைக்கிறார்கள். ஓமனுக்கு அடியில் நடக்கும் இந்த மர்மமான நிகழ்வு என்ன, இது ஏன் நிகழ்கிறது, அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஓமன் நாடு புவியியல் ரீதியாக ஒரு அசாத்தியமான இடமாகும். இங்குதான் பூமியின் மேலோடு மற்றும் அதன் கீழுள்ள மேண்டில் ஆகியவற்றின் பகுதிகளை நேரடியாக நிலப்பரப்பில் காண முடியும். இது ஓபியோலைட் என்று அழைக்கப்படும் ஒரு புவியியல் நிகழ்வால் ஏற்பட்டது. மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அரேபிய மற்றும் யூரேஷிய டெக்டானிக் தட்டுகள் மோதிய போது மேலோடு மற்றும் மேண்டில் பாறைகள் நிலப்பரப்பிற்கு உந்தி தள்ளப்பட்டன. இதனால் ஓமனில் சீமெல் ஓபியோலைட் எனப்படும் தனித்துவமான மலைத்தொடர்கள் உருவாகின. இது புவியியலாளர்களுக்கு பூமியின் ஆழமான பகுதிகளை ஆய்வு செய்ய ஒரு அரிதான வாய்ப்பை வழங்குகிறது. ஓமன் அரேபிய தட்டின் வடகிழக்கு மூலையில் அமைந்துள்ளது. இந்த தட்டு வடக்கே யூரேஷிய தட்டை நோக்கி ஆண்டுக்கு 2 முதல் 3 சென்டிமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இந்த சூழ்நிலைக்கு மத்தியில்தான் ஓமனின் நிலப்பரப்பு உயர்ந்து வரும் மர்மமான நிகழ்வு விஞ்ஞானிகளை குழப்பத்தில் ஆழ்த்தி உள்ளது. இந்த மர்மமான நிகழ்வை சவுதி அரேபியாவின் கிங் ஃபகத் பெட்ரோலியம் மற்றும் மினரல்ஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த புவியியற்பியலாளரான டாக்டர் சீமோன் பீலியா தலைமையிலான ஒரு ஆராய்ச்சி குழு கண்டறிந்தது. ஓமனில் நிறுவப்பட்டுள்ள புவி இயற்பியல் கண்காணிப்பு நிலையங்களின் நில அதிர்வு அலைத்தரவுகளை பயன்படுத்தி இது கண்டறியப்பட்டது. பூமி வழியாக பயணிக்கும் ஒளி அலைகள் அவை பயணிக்கும் பொருளின் வேதியியல் அமைப்பு மற்றும் வெப்பநிலையை பொறுத்து வெவ்வேறு வேகத்தில் பயணிக்கின்றன. ஓமனில் உள்ள தரவுகளை ஆய்வு செய்த போது சில பகுதிகளில் ஒளி அலைகள் வித்தியாசமாக பயணிப்பதை கண்டறிந்தனர். இந்த மர்மமான பாய்வுக்கு டாக்டர் பிலியா தனது மகனின் பெயரால் டானி ப்ளூம் என்று பெயரிட்டார். இது ஒரு மறைக்கப்பட்ட வெப்ப பாய்வு. பூமியின் மேலோட்டின் ஒரு தடித்த பகுதிக்கும் மேண்டிலின் மேல் பகுதிக்கும் அடியில் இது சிக்கியுள்ளது. இந்த பாண்டம் பாய்வு சுமார் 200 முதல் 300 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது. சுற்றியுள்ள மேண்டிலை விட 100 முதல் 300 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது பூமியின் மேலோட்டிற்கு கீழே நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் ஆழத்தில் தனித்து உள்ளது. ஹவாய் அல்லது ஐஸ்லாந்து போன்ற வழக்கமான எரிமலை பாய்வுகள் போலல்லாமல் இது எரிமலை செயல்பாடுகளுடன் தொடர்புடையது அல்ல. எரிமலை செயல்பாடுகள் இல்லாத ஒரு பகுதியில் இது போன்ற ஒரு கட்டமைப்பை விஞ்ஞானிகள் கண்டறிந்தது இதுவே முதல் முறை. ஓமனின் வடகிழக்கு பகுதியில் உள்ள சல்மா பீடபூமிக்கு அடியில் இந்த பாய்வு இருப்பதால் இந்த நிலப்பரப்பு உயர்ந்து வருகிறது. சுமார் 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பதியப்பட்ட புவியியல் அடுக்குகளும் படிவங்களும் இப்போது 2000 மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் காணப்படுகின்றன. தற்போது நிலம் ஆண்டுக்கு 1 மில்லிமீட்டருக்கும் குறைவான வேகத்தில் உயர்ந்து வருகிறது. ஷல்மா பீடபூமி இந்த டானி ப்ளூம் காரணமாகவே உருவானது என்று நம்பப்படுகிறது. புவியியலாளர்கள் பொதுவாக மேண்டில் பாய்வுகள் பெரும்பாலும் செயலில் உள்ள எரிமலை பகுதிகளில் தான் இருக்கும் என்று நம்பி வந்தனர். ஆனால் ஓமனின் இந்த பாய்வு எரிமலை இல்லாத இடங்களிலும் மேண்டிலின் ஆழத்தில் மறைக்கப்பட்ட வெப்ப மூலங்கள் இருக்கலாம் என்பதை இது காட்டுகிறது. ஆய்வாளர்கள் இந்த பாய்வு மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்திய டெக்டானிக் தட்டின் இயக்கத்தை பாதித்திருக்கலாம் என்று நம்புகிறார்கள்.
சுமார் 40 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய தட்டு யூரேஷிய தட்டுடன் மோதிய பிறகு அதன் பயண பாதையில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த மாற்றத்திற்கு இந்த டானி ப்ளூம் காரணமாக இருக்கலாம் என்று டாக்டர் பிளியா கூறுகிறார். இந்த கண்டுபிடிப்பு பூமியின் மேண்டில் எவ்வாறு செயல்படுகிறது என்பது பற்றிய நமது புரிதலை மறுபரிசீலனை செய்ய தூண்டுகிறது. மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்த பாய்வு செயல்பட்டு வருவதால் இது இந்தியாவின் புவியியல் இருப்பிடம் மற்றும் இமயமலை உருவானது போன்ற பெரிய அளவிலான டெக்டானிக் நிகழ்வுகளில் கூட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்ற அனுமானங்கள் எழுகின்றன. நல்ல செய்தி என்னவென்றால் இந்த டானி ப்ளூம் எந்த எரிமலை வெடிப்பையும் உருவாக்குவதில்லை என்பதால் இது ஓமன் மக்களுக்கு உடனடி ஆபத்தை விளைவிப்பதில்லை. ஓமனுக்கு அடியில் உயர்ந்து வரும் நிலம் பூமியின் ஆழமான மர்மங்களில் ஒன்றாகும். டானி ப்ளூம் என பெயரிடப்பட்ட இந்த பாண்டம் நிகழ்வு எரிமலைகள் இல்லாமல் நிலப்பரப்பை உயர்த்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சக்தியாகும். இது பூமியின் மேண்டில் பற்றிய நமது பாரம்பரிய புரிதல்களை சவால் செய்கிறது. இந்த கண்டுபிடிப்பு நாம் நினைத்ததை விட நமது கிரகம் இன்னும் எவ்வளவு ஆச்சரியங்கள் நிறைந்தது என்பதையும் அதன் ஒவ்வொரு அசைவும் நம்மை எவ்வளவு புதிய அறிவு பாதைகளுக்கு இட்டுச் செல்கிறது என்பதையும் காட்டுகிறது.